போறீங்க? என் புள்ள அவன் வீட்டுல இருக்காங்க. நான் தான் ஒட்டு வேணா உறவு வேணாம் வீட்டு விட்டு போயிட்டேன்ல, அப்புறம் ஏன் என் குழந்தை உள்ள வச்சிட்டு இருக்கான்? நேத்தே ஒண்ணு சும்மா விட்ட பாரு. தப்பு. விஜய், விஜய் எங்கயா புள்ள? என்ன விஜய் காணுமா? எங்க போயிட்டா? வாங்க போய் தேடலாம். என் புள்ளை உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே வந்து நாடகம் ஆடுற. அருண், சத்தியமா சொல்றேன், எங்க இருக்கான்னு தெரியாது. அவன் வீட்டுல இல்ல. டைம் வேஸ்ட் பண்ணா, வாங்க போய் பார்க்கலாம். என்ன கேன நினைச்சியா? அவர்தான் பாக்கலன்னு சொல்றாருல. யோ, அவர் பாக்கலன்னா ஏன் சொல்லுவாரு? நீ துப்பாக்கியில புள்ளைய சுட்டுட்டு குண்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு சொன்னவர் தானே? அருண், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் தேடுங்க. சொல்றது கேளுங்க. உள்ள போனவங்க என் புள்ளையோட வரும்போது தெரியும். என்ன தம்பி இவன் எதுக்கு இங்க வந்தான்? கவுண்டர், விஜய் இங்க வரலன்னு சொன்னா நம்ப மாட்டாரு. என்ன நடிப்பு? எதுக்குடா நடிக்கணும்? அவர்தான் சொல்றாருல, குழந்தையெல்லாம் இங்க இல்ல, வெளிப்பட. உன் புள்ள வேணா, நீ தூக்கி போட்டு வந்துட்ட. என் புள்ள சாகட்ட இந்த ஆள்கிட்ட விட்டுட்டு என்னால போக முடியாது. பாத்தீங்க, யார பார்த்து என்னடா பேச்சு பேசுற நீங்க? இந்த பாருடா, இந்த வீட்டு படியை நீ தாண்டினப்பவே நான் உன்னை பொலி போட்டிருப்பேன். இந்த வீட்டு பொண்ணை நான் தோல் தூக்கி வளர்த்த வேண்டாம். அந்த பொண்ணு கழுத்துல இருந்து தாலி இறங்கிட கூடாதுன்றதுக்காக உன்னை நான் சும்மா விட்டு வச்சிருக்கிறேன். போறேங்கிறது என் பிள்ளை அனுப்ப சொல்லு, நான் போறேன். எங்கடா இருக்கான் புள்ள? நீங்க சும்மா இருக்கு தம்பி. உங்களுக்கு இல்லாத அக்கறை அந்த குழந்தை மேல இவனுக்கு எங்க பெருசா இருந்துச்சு? டேய், பெத்த புள்ளைன்னு பார்க்க மாட்டேன், வெட்டி வீசி போடுவேனாமா. போயிருங்கிறது உள்ள இல்லைங்கய்யா. அவன் மட்டும் கிடைக்காம போகட்டும். விஜய், 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 இவன் எப்படி இங்க வந்தா? நீ குடியா? குடியா? விஜய், விஜய், தண்ணி கொண்டு வாங்க. இந்த தண்ணி தெளி. அதுக்குள்ள விஷயமா மாறிடும். விஜய், 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 என்னாச்சுங்க? நியாயம் பேச வந்த பெரிய மனுஷன் பாத்தீங்களா? வச்சு பூட்டி வச்சிருக்கேன். எவன்டா பதில் சொல்றது? அருண், நான் சொல்றது 2 வயசுல ஆத்திர தள்ளப்பவே நான் சந்தேகப்பட்டேன். இது துப்பாக்கியால சுட்டு கொல்ல பார்த்தான். அப்பவே நான் இவன் நினைச்சு பொழுதுட்டு போயிருக்கேன். என்ன பேசுற நீ? இருப்பா, இந்த வீட்டு உப்பு தின்னதால விட்டுட்டு போயிட்டான். இவ்வளவு பெரிய பணக்காரன், அவன் தங்கச்சி எனக்கு எது கட்டி கொடுத்தான்? பொண்ணு வயிற்றுல பையன் பிறந்தா சொத்துல பாதி கொடுக்கணும். அவங்க அப்பா இது வச்சு உள்ள காரணம். நீ ஒவ்வொரு திட்டம் போட்டு தான் பண்ணிருக்க. தங்கச்சி மேல பாசம் இருக்கிற மாதிரி காட்டி நல்லவ மாதிரி வேஷம் போட்டு என்ன இந்த வீட்டோட உட்கார வச்சதே சுத்துக்காக. பொண்ணா பிறந்த போச்சுட்டு போட்டும், புள்ளைய பிறந்த தீர்த்து கட்டலாம். பாவி, ஆட்டை வாங்கி தீனி போட்டு கொழுக்க வச்சு பலி கொடுக்கிற மாதிரி ராத்திரி பகலமா உன்னைய சுத்த வச்சு கேவலம் சொத்துக்கா கொள்ள பாத்தியடா. என் புள்ளைய விட்டுறா. உனக்கு என்னடா வேணும்? சொத்து தானே. என்னத பத்திரத்தை கைத்து போட்டு கொடு. நான் என் பொண்டாட்டி புள்ள 3 பேரை கைத்து போட்டு கொடுக்குறோம். இவனை மட்டும் உயிரோட விட்டுறா. அருண், நான் சொல்றது கேளுங்க. தேவி மேல சத்தியமா சொல்றேன், குழந்தை எப்படி பெட்டிக்குள்ள வந்தான்னு எனக்கு தெரியாது. சொத்துக்காக நான் கொல்ல பாக்குறேன்னா என் சொத்தை நீங்க எல்லாம் தானே. நீங்களே இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த சொத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இத பாருங்க, நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் வேணா இங்க இருந்து போயிடுறேன். இந்த சொத்தையெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க. எவனுக்கா வேணும் சொத்து? இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு வெட்டி கூறு போட்டுருவேன். பாடி தேவி, தேவி, சும்மா அழுதுட்டே இருக்காத. அழுது போற நிறுத்து. நாளைக்கு அவன் பர்த்டே. அவன் ட்ரெஸ் தைக்க ஆர்டர் கொடுத்தோமே, அந்த ஸ்லிப் கொடு. அதோட சேர்த்து கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். தேவி, இங்க பாரு, சும்மா அழுதுட்டு இருக்காத. ஸ்லிப் எங்க?
சரி சும்மா அழுது அவன் மூட் அப்செட் பண்ணாத. நான் டவுனுக்கு போறேன், வரத்துக்கு லேட் ஆகும். அவனை ஜாகிரதையா பாத்துக்கோ. அம்மா, நான் தான் மாமா பார்க்க போனேம்மா. அப்பா பார்த்து பயந்து போய் நான் தான் பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். மாமா மேல தப்பு இல்லம்மா. விஜய் வாடா வாடா. டேய் நான் கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன், அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா. சரி சொல்லு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். காட் ப்ராமிஸ்? காட் ப்ராமிஸ். இங்க வா. அப்பா உங்க மாமா கூட சண்டை போட்டார்ல, அது நானும் பிரியாவும் பார்த்தோம்டா. அதான் பிரியா இந்த சீக்ரெட் என்கிட்ட சொன்னா. டேய் இன்னைக்கு உங்க மாமா உன்னை துப்பாக்கி யாரும் சுட்டார்ல, அதுல குண்டு இருந்துச்சு. இந்த பிரியா தான் போட்டாலாம்டா. கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆளை ஒரேடியா சாகடிச்சிரு. இப்படி ஊரெல்லாம் பாக்குற மாதிரி அவமானப்படுத்திட்டீங்களே. சாக போற மனுஷன் நிம்மதியா சாக விடுங்க. உங்க அண்ணனுக்கு வர போற சாவு உன் குழந்தையால வந்தா என்ன, ஒன்னால வந்தா என்ன? போதும் சாமி, இனிமே அவரை சித்திரவதை பண்ண வேண்டாம். அவருக்கு நீங்க பண்ணி கொடுத்து சத்தியத்தை மீறினாலும் பரவாயில்ல. சொல்லிடுங்க, யாருக்கு யார் ஏமன்றத சொல்லிடுங்க சாமி. தேவி, உன் மகன் பிறந்தப்பவே தருமனுக்கு தேதி குறிச்சாச்சு. இன்னைக்கு ராத்திரி 12 மணி. இந்த 12 மணி வராமையே போயிடக்கூடாதான்னு 4 வருஷமா நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். வெண் சொடுக்கும் வீரனவன் பூவுலகை நீங்கி விட்டால் சொல் காக்கும் வேந்தனவன் உயிர் காக்கும் விதி அதுவே. வெல் சொடுக்கும் வீரன் விஜயன் உன் குழந்தை. சொல் காக்கும் வேந்தன் தர்மன் உன் அண்ணன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உன் அண்ணன் உன் மகன் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும். அதுதான் விதி. அம்மா, மாமா பாவம்மா. மாமா சாக கூடாதும்மா. மாமா சாக கூடாதும்மா. மாமா சாக கூடாதுல்ல? மாமா சாக கூடாதும்மா. மாமாக்காக நீ எது வேணாலும் செய்வியா? செய்யறம்மா. மாமாக்காக நீ செத்து போறியா? செத்து போறம்மா. செத்து போன மாமா உயிரோடு இருக்கும்ல. செத்து போறியா? நீ செத்து போறியா? மாமாக்காக செத்து போறியா? நிஜமா சாகுறது எப்படிம்மா? நீ சொல்லி கொடுமா. அம்மா, இத குடிச்சா நான் செத்து போயிடுவேனாம்மா?
நீ எதுக்கு குடிக்கிற? அம்மாவும் கூட துணைக்கு வரப்பா. அம்மா நம்ம தான் செத்து போறோம்ல, ஒரே ஒரு தடவை மாமா பார்த்துட்டு வந்துடலாமா? அப்பா திட்டுவாருன்னு பயப்படுறியா? நம்ம தான் அதுக்குள்ள செத்துருவோமே. அதுக்கு இல்ல ராஜா, மாமாவனை எப்படி அந்த தெய்வத்தையே சந்தேகப்பட்டுட்டேனே. அவர் முகத்துல முழிக்கிறதுக்கு இந்த பாவிக்கு தகுதி இல்ல. அம்மா நான் மட்டுமாவது மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, மாமா கண்ணுல படாம அவரை பார்த்துட்டு வந்துடணும். மாமா எந்த கோலத்துல இருக்காரு பாத்தியா? மாமாவை தொந்தரவு பண்ணாம பார்த்துட்டு வந்துரு. போ. கசக்குதாமா? பரவாயில்லம்மா, நம்ம மாமாக்காக தானே. சாக மாட்டாருல்ல? மாமா இது சாக மாட்டாரு. மாமா இனிமே சாக மாட்டாரு. மாமா இனிமே சாக மாட்டாரு. விஜய், 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 விஜய். இனிமே நம்ம பார்க்கவே மாட்டோம் மாமா. எனக்கு அழுகையா வருது. அம்மா உன்னை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் டேப்ல சொல்றேன். ஜோசியர் தாத்தா சொன்ன மாதிரி நீ சாக மாட்ட. உனக்காக நானும் அம்மாவும் செத்து போறோம். விஜய், விஜய், விஜய்.
விஜய் விஜய் மாமா வந்திருக்கப்பா. ஐயோ 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 விஜய் விஜய் மாமா வந்திருக்க பாருப்பா. விஜய் விஜய் மாமா வந்திருக்கப்பா. மாமா வந்திருக்க பாருப்பா. விஜய் விஜய் மேடம் படுங்க மேடம். ஆண்டவர் புண்ணியத்துல நீங்களும் உங்க குழந்தைய பொழைச்சிட்டீங்க. உங்க அண்ணன் தான் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அண்ணன் எங்க அண்ணன் எங்க?
என்னடி இருக்கீங்க? மாமா, இது பாரு மாமா. அந்த டிஃபிபிரிலேட்டர் கொடுங்க. விக்கெட் இன்க்ரீஸ் 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 லெவல் இன்க்ரீஸ். இன்னும் கொஞ்சம். லிட்டில் மோர். இட்ஸ் ரியலி a miracle. காப்பாத்திட்டப்பா. இனிமே பயம் இல்லை. தைரியமா Thank you.